Hi, NCRT, Grade 11, Chapter 7, Equilibrium book back questions பார்த்துட்டு இருக்கோம். Question number 7.838. Write the conjugate acid for the following Bronsted bases அப்படின்னு கொடுத்தாங்க. ஸோ பேஸ் கொடுத்து ஆசிட் வச்சுருக்காங்க. ஸோ அகைன் போன கொஸ்டினில் பார்த்ததா இப்போ இந்த கான்ஜுகேட் பேர்ஸ் அப்படின்னா ஆசிடோ இல்லை பேஸோ அது எப்படி இருக்கும்? ஒன்லி டிஃபர் பை H ப்ளஸ் இல்லையா? ஒரு H ப்ளஸ்னால மட்டும் தான் நமக்கு என்ன ஆகும்? டிஃபர் ஆகும். இதை நம்ம என்ன சொல்லுவோம்? கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பேசஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ NH2 இது பேஸு ரைட்டாப்பா. ஸோ பேஸ் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுவோம்? அக்செப்ட் H ப்ளஸ். ஸோ இதில் நான் ஒரு ஆசிட் ஆட் பண்ணுறேன். இதில் அக்செப்ட் H ப்ளஸ் இல்லையா? ஒரு H ப்ளஸை வாங்கினது என்ன மாதிரி வரும் உனக்கு? NH3 ப்ளஸ் என்ன நமக்கு OH மைனஸ் அப்படின்னு வரும் ரைட். அப்போ இதை நான் என்ன சொல்கிறாங்க? இதை வந்து பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டா. ஸோ இது பேஸ் ரைட். இப்போ இதோடைய கான்ஜுகேட் யார் அப்படின்னு பாருங்கள். ஸோ இங்கேருந்து என்ன மாதிரி இருக்குது? NH3 மாதிரி இருக்குது. அப்போ இதோடைய கான்ஜுகேட் இதுதான். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லிக்கலாம்? கான்ஜுகேட் ஆசிட் அப்படின்னு சொல்லிக்கலாம். கான்ஜுகேட் ஆசிட் ரைட். ஸோ இதே மாதிரி we can go for NH3. இப்போ NH3 கொடுத்துட்டாங்க. இதுவே ஒரு பேஸ் தான் ரைட். ஸோ இதில் நான் வந்து H2O போடுறேன். பேஸ்னால் என்ன பண்ணும்? அக்செப்ட் H ப்ளஸ். ஸோ ஒரு H ப்ளஸை வாங்குச்சுன்னா என்ன மாதிரி வரும்? NH4 ப்ளஸ் ப்ளஸ் OH மைனஸ் அப்படின்னு வரும். இப்போ பாருங்கள், இது வந்து பேஸு. ஸோ இதோடைய கான்ஜுகேட் யார் அப்படின்னு பாருங்கள். இதோடைய கான்ஜுகேட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த NH4 ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ அதை நம்ம என்ன சொல்லிக்கலாம்? கான்ஜுகேட் ஆசிட் அப்படின்னு சொல்லிக்கலாம் ரைட். அண்ட் லாஸ்ட்டாக HCOO மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ HC டபுள் பாண்ட் O மைனஸ் ரைட்டா. ப்ளஸ் இதில் நம்ம என்ன போட போகிறோம்? H2O. அண்ட் இது வந்து அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? அல்டிமேட்டாக பேஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது என்ன பண்ணும்? H ப்ளஸ் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். H ப்ளஸ் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுச்சுன்னா HC டபுள் பாண்ட் OHன்னு மாறும். ஃபார்மிக் ஆசிட் ப்ளஸ் OH மைனஸ். இப்போ பாருங்கள், இதில் வந்து இந்த பேஸோடைய கான்ஜுகேட் யாருன்னா இந்த ஆசிட். ஸோ அப்போ அதை நம்ம என்ன சொல்லுவோம்? கான்ஜுகேட் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம் ரைட். ஸோ அப்போ 3 பேஸுக்கும் நம்ம என்ன பண்ணியாச்சு? கான்ஜுகேட் ஆசிட் எழுதியாச்சு ரைட். தேங்க்யூ.